ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டோர் மேக்னெட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மேக்னெட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோர் மேக்னெட் இப்போ பார்த்திங்கன்னா அதை ரொம்ப பெருசாகிறத செவத்தில் ஃபிட் பண்ணணும். சின்னதாகிறத டோரில் ஃபிட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டோருக்கும் செவத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மேக்னெட்டை செவத்தில் வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். பார்த்திங்கன்னா அதை செவத்தில் ஃபிட் பண்ணணும். அதெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கிறத செவத்தில் ஃபிட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்னெட்டுக்கு சென்டராக இருக்கிறத ரிமூவ் பண்ணியாச்சு, கழட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணங்கள அதுக்கும் சென்டராக ஒன் சைடாக இல்லாமல் ரொம்ப கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 ஹோல்ஸ் இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. ஹோல்ஸ் போடுற வீடியோலாம் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதில் குச்சி அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் மேக்னெட்டுக்கு சென்டராகிறத கழட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மேக்னெட்லேயே அதுக்குள்ளேயே வரது. இது பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது செட் ஆகிறதில்ல. அதனால் நம்ம மரக்கட்டையாக சீவி அடித்தாச்சு. பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த சென்டராக அந்த பிளேட்டை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ ஃபிட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது மேக்னெட்டை வச்சு ஃபுல் டைட் பண்ணிடலாம். அதில் டைட் பண்ணால் மட்டும் ஷேக் ஆகும். இதை நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி இருக்கிறது மட்டும் அந்த மேக்னெட் மட்டும் எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம், எல்லா பக்கமும் திருப்பிக்கலாம். அதை அடுத்ததாக நாம் மேக்னெட்டுக்கு முன்னாடி இருக்கிறத டோரில் ஃபிட் பண்ண போகிறோங்க. டோரை கரெக்டாக அதை கரெக்டாக லாக் பண்ணி பார்க்கும்போது, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த முன்னாடி தலை விலகிறது கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லை கொஞ்சம் கிராஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நாம் பேனாவை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் ரவுண்டு கரெக்டாக ஓரளவுக்கு நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிட்டோன்னா தான் கரெக்டாக அது கரெக்டாக ஃபிட் ஆகும். இல்லைனா ஒன் சைடு நவந்துக்குச்சுன்னா நமக்கு மேக்னெட் ஒட்டாது. டோர் லாக் ஆகாமல் சும்மா போயிட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணதுலேயே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஃபிட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டில் இருக்கிற சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு இப்போ தான் கழண்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டை கழட்டியாச்சு. பிளேட் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது அதை டோரில் ஃபிட் பண்ணணும். கரெக்டாக அந்த பாதி ரவுண்டு தான் இருக்கும். அதனால் அதை வச்சு கரெக்டாக ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக போட்டதுலேயே கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு ஸ்க்ரூவும் டைட் பண்ண போகிறோங்க.
ஓகே, அடுத்ததாக பார்த்தா அதையும் டைட் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்க்ரூவும் ரெண்டும் போட்டாச்சு. இப்போ வந்து மேக்னெட் கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் சென்டராக வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக மேக்னெட் வந்து இது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சுவத்தில் வச்சதும் டோரில் வச்சதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோர் மேக்னெட் வைக்கிறது எப்படின்னு பார்த்தோம்.